திமுக மக்களை நம்பலாம் கூட்டணி நம்பித்தான் தேர்தல் சந்திக்க போறாங்க. ஆனா அதிமுக வந்து மக்களை நம்பி உள்ளதுன்னு எடப்பாடி பண்ணிட்டாங்க. நாங்கள் யாரையாவது வான்னு கூப்பிட்டுக்கிறோமா? இல்லை அவங்க கூட்டணியில் இருக்க யாரையாவது விமர்சனம் பண்ணுறோமா? எடப்பாடி மைக்கு பிடிச்சாவே கம்யூனிஸ்ட் விமர்சனம் பண்ணுறது, விடுதலை சக்தியை வான்றது, நீ வா நீ வான்னு தேடி தேடி கூப்பிடுறது. ஏற்கனவே நான் சொன்னபடி புலிக்கு பயந்தவன் தான் தன் மேலே பட்டுக்கணுவான். எடப்பாடி கதையும் அப்படிலாம் ஆயிடுச்சு. வல்ட்டி பழனிசாமி டெய்லி ஒன்று பேசிகிட்டு இருக்காரு. இந்த கூட்டணியை பொறுத்தளவில் கொள்கை சார்ந்த கூட்டணி இது சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல. கொள்கை சார்ந்த கூட்டணியின் தலைவராக இருக்கின்ற மாண்பு எங்களுடைய தமிழக முதல்வர் அவர்களை முழுவதுமாக இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற கட்சிகள் நம்புகின்றன. மக்கள் நலப்பணியிலே ஒன்றியத்திலே முதன்மையாக இருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நிச்சயமாக 2026ஆம் ஆண்டு மக்களின் முதல்வர் என்ற பட்டத்தோடு முதலமைச்சர் என்ற முடியையும் கிரீடத்தையும் மக்கள் சூட தயாராக இருக்கின்றார்கள். 67, 77 மாற்றம் வந்து 26லையும் வரும் விஜய் சொல்லியிருக்காரு. அண்ணா வழியில் நாங்கள் நடப்போம்னு சொல்லி மாற்றம் வரும் நிச்சயமாக. இன்றைக்கு அரசியலே வருகிறோம் என்று சொன்னவர் 2026க்கு பிறகு நான் சினிமாவிற்கு செல்லுகிறேன் என்ற மாற்றத்தை ஏற்படுத்துவார். தமிழ்நாடுன்னு ஒரு பிரச்சனை தொடங்கியிருக்காங்க. தொடங்கட்டும். அந்தர் பல்ட்டி ஆகாச பல்ட்டி அடிச்சா கூட எவ்வளோ உயரத்தில் நின்று நம்ம வித்தை காட்டினாலும் மக்களிடம் காசு பெறுகின்ற போது இறங்கி வந்துத்தான் ஆக வேண்டும். ஓட்டு என்ற மகத்தான சக்தி மக்களிடம் இருக்கின்றது. அந்த மகத்தான சக்தி எங்கள் முதலமைச்சர் அவர்களின் பக்கம் இருக்கின்றது. நிச்சயம் வென்று காட்டுவோம். மீண்டும் முதலமைச்சராக கோட்டையிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் 2வது முறையாக ஆட்சி அமைத்தார்.